பசி என்னை படைத்தது, உணவு என்னை வளர்த்தது. பசித்தர் மூலிகை மகேந்திரன். இப்போது கால்சியம் மெக்னீஷியம். பூமி ஏன் சூரியனை சுற்றி வருகிறது? அற்புத ஒரு ரகசியத்தை என்னுடைய உடல் பிரபஞ்சகத்தில் என்ன உள்வாங்கியதோ அதை மட்டும் சொல்லுவேன். இப்போது சொல்லிடுறேன். என்னுடைய ஆராய்ச்சியை கொண்டு போய் விஞ்ஞானியிடம் கேட்காதீர்கள், பதில் கிடையாது. அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி அவங்களுடைய ஆராய்ச்சியை கொண்டு வந்து என்னிடம் கேள்வி கேட்காதீங்க, எனக்கு பதில் தெரியாது. ஏற்கனவே விளக்கிட்டேன் 2. புரியுதுங்களா? படித்த அறிவு ஒன்று, படைத்த அறிவு ஒன்று. படித்த அறிவும் தேவை, படைத்த அறிவும் தேவை. யாருக்கு எது தேவை, எந்த நேரத்தில் எது தேவை, அவங்கவுங்க முடிவு எடுத்துங்க. புரியுதுங்களா? இதில் புரிதலுக்கு வந்துடணும். விஞ்ஞானத்தை கொண்டு வந்து விஞ்ஞானபூர்வமாக நீங்கள் சொல்லுங்கன்னா எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா நான் 5வது தான் படிச்சுக்கிறேன். எனக்கு போய் அந்த கேள்வி கேட்கலாமா? படைத்த அறிவு. அப்போது பூமி ஏன் சூரியனை சுற்றுகிறது அப்படின்னு என்னுடைய உடல் இந்த பிரபஞ்சகத்திலிருந்து என்ன உள்வாங்கியதோ அதை மட்டும் பேசுவேன். பிறர் அறிவை நான் பேச மாட்டேன். புரியுதுங்களா? பிறர் சொன்னதில் நான் சொல்ல மாட்டேன். அப்போது நம்ம வீட்டில் உணவு இருக்கிற வரையில் நம்ம வீட்டுக்குள்ளவே இருந்து சாப்பிடுகிறோம். உணவு வீட்டில் மல்லிகை சாமான்களோ அடுத்து காய்கறிகளோ காலி ஆகிட்டால் நம்ம என்ன பண்ணுறோம்? வீட்டை விட்டு வெளியே போகிறோம். வெளியே போய் மல்லிக்கடையில் வாங்க வேண்டியதை மல்லிக்கடையில் வாங்குகிறோம். காய்கறி கடையில் இருக்கிறத காய்கறி கடையில் வாங்கிட்டு வந்து தாய் என்ன பண்ணுறாங்க? தந்தையோ தாயோ வெளியே போய் வாங்கி வந்து வீட்டில் கொடுத்ததும் சமைத்து தாயும் சாப்பிடுகிறார்கள், தந்தையும் சாப்பிடுகிறார்கள், வீட்டில் இருக்கிற எல்லா குழந்தைகளும் சாப்பிடுகிறார்கள். அப்போது தாயோ தந்தையோ கடைக்கு எதுக்கு போனாங்கன்னா உணவை தேடி போனார்கள். முக்கியமான சப்ஜெக்ட்டுங்க. புரியுதுங்களா? உணவை தேடி உணவு இல்லைன்னா போகிறாங்க. புரியுதுங்களா? அப்போ பூமி ஒரே இடம் சுற்றி கொண்டு இருந்தால் பூமிக்கு உணவு பற்றாக்குறை வரும். உணவை தேடி ஓடுகிறது. இதுதான் சூரியன். நான் பூமியும் சூரியனையும் நான் எப்படி பேசுவேன் என்றால், பூமி என்பது தாயும், புரியுதுங்களா, சூரியன் என்பது தந்தையும் பேசுவேன். அப்படி இல்லைன்னா பூமி என்பது மனைவி, புரியுதுங்களா, சூரியன் என்பது கணவன், இப்படி பேசுவேன். புரியுதுங்களா? அப்போது சத்து கதிரவனிடம் இருக்கிறது. அந்த உணவை தேடி பூமி தாய் செல்கிறாள். சூப்பராக இருக்கும். நல்லா ஆழ்ந்து சிந்திக்கிறவங்களுக்கு தான் புரியும். இது எல்லோரும் எப்படி அடி தள்ளி பார்க்குறவங்களுக்கு அது ஒன்றுமே புரியாது. ஆனால் அவங்களும் வருவாங்க ஒரு காலம். ஏன்னா இப்போ வேகமாக போனால் கூட எவ்வளோ வேகமாக ஓடினாலும் நின்று தானே ஆகணும். எவ்வளோ நேரம் ஓடுறீங்க? கொஞ்சம் நேரம் ஓடிங்க, அப்புறம் நின்று தானே ஆகணும். புரியுங்களா? லைட்டாக அப்படியே ஒரு அழுத்தத்தையும் கொடுப்பேன். சிந்திக்க வைக்கணும்ல, சிரிக்க வைக்கிறேன். சிந்திக்க வைக்கணும்ல, சிந்திக்க வைக்கும்போது அழுத்தத்தை கொடுத்தா தானே சிந்திப்பீங்க. இப்போ சிரிச்சிட்டேன். புரியுதுங்களா? ஒரு லைட்டாக ஒரு அழுத்தத்தை கொடுப்பேன். நீ எவ்வளோ தொலைவு ஓடு. ஒரு நாள் கால் வெளியேற்றதை நிற்க போகிறேன். அதுமாரி எல்லோரும் வருவாங்க. இது உண்மைக்கு போய் எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரி, புரியுதுங்களா, கடலில் இருக்கிற நீர் தான் சாதா பூமிக்கு வருது. என்றைக்கு இருந்தாலும் அது கடலை போய் கலக்க போகுது. ஒன்று பூமிக்குள்ளே ஓட போகுது, இல்லை மேலே ஓட போகுது. புரியுதுங்களா? அது மாதிரி நம்ம எல்லாரும் எவ்வளோ தான் நம்ம வேகமாக ஓடினாலும் ஒரு நாள் நின்று தான் ஆகணும். அதனால் யாருக்கு எப்போ வரணும்னு காலமும் சூழலும் அமைக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி வருவாங்க. ஆனால் என்றைக்கு இருந்தாலும் சரி அந்த நீர் கடலில் கலக்கும். அதுபோல் நீங்களும் இதுக்குள்ளே வருவீங்க. எது உண்மை மார்க்குள்ளே வந்தே ஆகணும். ஏன்னா படைப்பெல்லாம் யாரும் மீற முடியாது. புரியுங்களா? அப்போ என்னென்னா உணவை தேடி போகிறது. இந்த இடத்தில் உணவு பற்றாக்குறை இருக்குது. அடுத்து இன்னும் கொஞ்சம் தொலைவு போயிட்டு அடுத்து இதான் 12 மாதங்கள். அப்போது சூரியனை ஒரு சுற்றி வரும் பொழுது அங்கங்கே இருக்கிற உணவை எடுத்து பூமி தாய் அவருடைய பிள்ளைகளுக்கு உணவு கொடுத்து கொண்டு இருக்கின்றாள். பூமி தாய் எவ்வளோ புனிதமான செயலை தாய் செய்கிறாங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் கொஞ்சம் பேசுங்க. இதெல்லாம் கொஞ்சம் மைண்டு செலுத்துங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சொல்லி கொடுங்க. இதெல்லாம் பேசுங்க. இதெல்லாம் சொல்லி கொடுத்தா தான் குழந்தைங்களாம் நல்லா வளரும். ஒரு தாய் என்பது எவ்வளோ ஒரு தெய்வ நிலையோடு இருக்கிறாங்கோ. பூமி தாய் என்பது உணவை கொண்டு வந்து எப்படி சூரியனை ஒரு வருடம் சுற்றி கொண்டு வந்து பூமியோட குழந்தைகள் தான் நம்ம எல்லாரும். மனிதர்கள், ஆடு, மாடு, பறவை, கோழி எல்லாமே யார்? பூமி தாயோட குழந்தைகள். புரியுதுங்களா? இன்னைக்கு புரிஞ்சுக்கினீங்க. உங்களுடைய பசியும்
உங்களுடைய உணவும் உங்களை நலமோடு வாழ வைக்கிறது. என்னுடைய பசியும் என்னுடைய உணவும் என்னை நலமோடு வாழ. நன்றி, மகிழ்ச்சி. பசி உணவு மகேந்திரன்.